வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான எக் பிரெட் டோஸ்ட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு எக் எடுத்துருக்கோம். அதுக்கு தேவையான அளவு ஒரு டம்ளர் அளவு பால், அதுக்கு தேவையான 2 ஸ்பூனு அல்லது 2.5 ஸ்பூன் சுகரு, 4லிருந்து 5 ஸ்லைஸு ப்ரெட் எடுத்துருக்கோம். இந்த 4 பொருட்களை வச்சு எக் பிரெட் டோஸ்ட்டு எப்படி செய்யலாம்னு இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த மாதிரி அகலமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கிறோம். அகலமான அதே சமயம் கொஞ்சம் குழிவான ஒரு பாத்திரம் எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்தில் இந்த மாதிரி பாயில் பண்ண, அதாவது காய்ச்சின பாலை நம்ம ஊற்றிக்கிறோம். அது கூட நம்ம எடுத்து வச்ச 2 ஸ்பூன் அளவு ஜீனியை சேர்த்துடலாம். அது கூட நம்ம எடுத்து வச்ச இந்த முட்டையை உடைச்சி போட்டுடலாம். இப்போ இந்த 3ஐயும் ஒன்றா நல்லா அடித்து எடுத்துடலாம். டோஸ்ட்டுக்கு தேவையான எக்கு, பால், சுகரை இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணிக்கணும். முதல்ல அடுப்பு பற்ற வச்சுட்டு அடுப்பில் நம்ம எப்போவும் யூஸ் பண்ணுற தோசைக்கல்லை இந்த மாதிரி வச்சுக்கிறோம். இப்போது கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க இந்த பால், முட்டை கலந்த இந்த மிக்ஸில் ப்ரெட் எடுத்து நல்லா இந்த மாதிரி 2 தடவை அமுக்கி எடுத்துட்டு இப்படி வச்சிடலாம். இப்போ இன்னொரு ப்ரெட்டையும் எடுத்து மாதிரி நல்லா அமுக்கிட்டு அந்த ப்ரெட்டையும் இதிலே வச்சிடலாம். இப்போது ப்ரெட்டு சின்னதாக இருந்ததுனால 2 ப்ரெட்டு நான் போட்டிருக்கேன். ப்ரெட்டு பெரிய ப்ரெட்டாக இருந்தால் 1 வச்சுக்கலாம். ப்ரெட்டை சுற்றி தேவையான அளவு ஆயில் சேர்த்துடலாம். ஒரு 30 செகண்ட்ஸு அப்படியே ப்ரெட்டை வேக விட்டுடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் பின்பக்கம் திருப்பி போட்டுடலாம். நம்ம சேனலில் பால்கனி எப்படி ஸ்டடி ரூமாக மாற்றுறதுன்னு ஒரு மேக்கோவர் வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவுக்கு நிறைய நல்ல கமெண்ட்ஸ் வந்திருந்தது. உங்களுடைய இந்த ரெஸ்பான்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். இப்போது கொஞ்சம் நேரம் வெந்தோடனே ப்ரெட் டோஸ்ட்டை எடுத்துடலாம். அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸு 5 நிமிஷத்தில் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. குழந்தைங்களுக்கு ஈவினிங்கில் சூப்பராக ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி காலையில் ஆஃபீஸ் போகிறவங்க டிஃபன் செய்ய டைம் இல்லைன்னா இந்த மாதிரி 2 ப்ரெட் டோஸ்ட் செஞ்சு சாப்பிட்டுட்டு போகலாம். ரொம்பவே ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டம். வெளியில் ட்ராவல் பண்ணுறவங்க ஈஸியாக கேரி பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ஐட்டம் சூடாக இப்போ ரெடி ஆகிடுச்சு. 1 டம்ளர் பால், 1 முட்டைக்கு 8 ஸ்லைஸு நான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முதல்ல இப்போ தான் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.